நார்மலாக என் பிரேக்ஃபாஸ்ட் ஓட்ஸ் பனானா மில்க்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அது போல் இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட்டும் இருக்கு. இன்றைக்கு அதை வாங்கலை திம்பம். கொஞ்சம் ஆலிவ் ஆயில், 2 முட்டை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்பு, ரெண்டும் சேர்ந்தால் எந்த முட்டை. இதுதான் எங்களோட சாமான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. முட்டையை வைக்கிறோம், இப்போ மூடுறோம். உண்மையை சொல்ல போனால் இதில் வந்து அது ஒரு பிளாஸ்டிக் கப் ஒன்று தான். அந்த கப்பை நான் எங்கே வச்சேன்னு எனக்கே தெரியாது. தேடுறேன் கிடைக்குது இல்லை. Look at this. சூடு. ஃபர்ஸ்ட் கீக்கம்பரை கட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, லுக் அட் திஸ். ஊற்றின ஒலிவில் அப்படியே இருக்கு. ஆயில் ஏன் ஊற்றுறேன்டா, அப்போ இந்த ஓரத்துலலாம் ஒட்டாது. இது தான் நான் யூஸ் பண்ணுற ப்ரௌன் பிரெட், லுசின் பிராண்டை. ஒரு 2 வீக்ஸ்க்கு மாதிரி டைம் இருக்கும் எக்ஸ்பைரி டே. கிட்ட ஷாப் இல்லாதவங்களுக்கு இது ஒரு நல்ல சாமான். ஒரேஞ்சையும் வெட்டிக்கொள்ளும். ஒரேஞ்ச் எல்லாம் பெரிய விலை இல்லை இங்கே, சரியா? இப்போ நான் வாங்கக்குள்ள 3 ரியால் ஸ்ரீலங்கா சல்லிக்கு ஒரு 250-280 ரூபா வரும் ஒரு கிலோ. ஒரு சீசனுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் இங்கே வந்து விலை குறவாக வரும். கட்டாரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சில்லி பேஸ்ட் மாதிரி ஒரு சோஸோ இல்லாட்டி சட்னியோ வேணும்டா, சிங்ஸ் சீக்ரெட்ஸ் இந்த பிராண்டில் இருக்குது. ஒன்று வந்து சேஜ்வான் சட்னி, இது வந்து மோமோ சட்னி. இதை விட இது அவ்வளோ உரப்பு. இது சரி ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கு உங்களுக்கு காட்ட வேண்டியதுக்கு 2டையும் காட்டுறேன். ஷேஸ்வான் சட்னியை காட்டுறேன் பாருங்கள். இது எப்படி இருக்கும், இந்த மாதிரி லிக்யூடியாக இருக்கும், சரியா? ஆரஞ்சில் படாத, ஒரேஞ்சில் படப்படாது. மோமோ சட்னிஸ் வந்து தக்காளி அரைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, சட்னியை தொட்டாச்சு, முட்டையை தொட்டாச்சு, ஒரு கியூக்கம்பர். பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு லக்ஸரி சாப்பாடு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த ஆரஞ்சு 3 ரியால் தான் ஒரு கிலோ. இங்கே 3 ரியால் ஸ்ரீலங்கா சல்லிக்கு ஒரு 250 ரூபா வரும். பான் வந்து 6 ரியால் தான். 30 முட்டை 12 ரியாலுக்கு எடுத்தேன். பார்க்குறதுக்கு லக்ஸரியஸ் இருந்ததுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் தான். ஃப்ரூட்ஸ் வந்து இது தாண்டி இல்லை. அந்த கிழமையில் எந்த ஃப்ரூட்ஸ் விலை குறை வருதோ அதுதான் ஃப்ரூட்ஸ். இடையில சரி கிரேவிங்காக இருந்துச்சுண்டா பூரி தோசை அப்படி சரி எப்போ சரி பெரியத்த பசி வரக்குள்ள தின்ன வேண்டியதுதான். லாஸ்ட்டாக ஒரு மில்க். சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நார்மலாக என் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மந்த்லி எவ்வளோ போகும்? ஒரு கெஸ்ஸிங் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.